அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். இப்போது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி இந்த 4 ராசிகளுக்கும் 2024 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல மிதுன ராசியை பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசினர்களே வணக்கம். என்னோடய சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஆள்னு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நான் போடக்கூடிய கருத்து எல்லாமே 100% கரெக்டாக இருக்கும். தெளிவாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4ல் கேது இருக்கார், 9ல் சனி இருக்கார், 10ல் ராகு இருக்கார், 11ல் குரு இருக்கார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கேது இந்த வருஷம் ஃபுல்லாகவும் டிசம்பர் 31 வரையுமே இந்த வருஷம் கேது 4ல் தான் இருக்க போகிறாரு. சனியும் இந்த வருஷம் டிசம்பர் 31 வரையும் 9ல் தான் இருக்க போகிறாரு. ராகுவும் 10ல் தான் இருக்க போகிறாரு. இந்த வருஷம் ஃபுல்லாக 10ல் தான் இருக்க போகிறாரு டிசம்பர் 31 வரைக்கும். குரு மட்டும் ஏப்ரல் 30 வரையும் 11ல் இருப்பார். அப்புறம் மே 1ஆம் தேதிக்கு மேலே மே மாதத்தில் ரிஷபத்துக்கு வந்துடுவார். அதாவது உங்கள் வீட்டுக்கு விரைய வீட்டுக்கு 12வது வீட்டுக்கு விரயத்துக்கு வந்துடுவார். இப்போ இந்த வருஷம் வருட பலன் உங்களுக்கு மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசினியர்கள் இரக்க குணம் கொண்டவர்கள், எதையுமே இரட்டை மனதாக எடுத்துக்கொள்வீர்கள். ஆனால் 2023 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியில் இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து 8ல் சனி இருந்திருக்கும், அஷ்டம சனி இருந்திருக்கும். அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் கல்யாணம் ஆகி பிரச்சனை ஆகிருக்கும், ரொம்ப பிரச்சனை ஆகிருக்கும், டைவர்ஸ் ஆகிருக்கும், ரொம்ப பிரச்சனை, மன உளைச்சலுக்கு ஆளாகிருப்பீங்க. நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் பாருங்கள், 2024 உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் சிம்ம ராசியில் பிறக்குது. ஆனால் அந்த 24 பாருங்கள் உங்களுக்கு அருமையாக இருக்க போகுது. நல்லா ரொம்ப சுகமாக இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க 2024. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் 3 மாதத்துக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார், 11ல் இருக்கார், 11வது வீட்டில் இருக்கார். அதனால் பண வரவு, எதிர்பாராத பண வரவு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து 4ல் கேது இருக்கார். 4ல் கேது இருந்தால் உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்தவங்க சகோதரி யாரும் இருந்தால் அவங்க உங்களுக்கு வந்து உதவுறதுக்கு முன் வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவரை நடக்காமல் இருந்த காரியம் எல்லாம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நடந்தே நடக்கும். உங்கள் வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா மரியாதை கூடும், உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். அது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி பங்காளி பகை இருந்திருக்கும். பங்காளி வீடெல்லாம் பயங்கர பிரச்சனையில் இருந்திருப்பாங்க, சண்டையில் இருந்திருப்பீங்க, ரொம்பவும் சண்டையமாக இருந்திருப்பீங்க. இப்போ அஷ்டமதினில் பார்த்தீங்கன்னா உங்கள் பங்காளி வீடெல்லாம் பயங்கர சண்டையாக இருந்திருக்கும். பக்கத்து வீடெல்லாம் பயங்கர சண்டையாக இருந்திருக்கும், பங்காளியும் பயங்கர சண்டையாக இருந்திருக்கும். இப்போ அந்த சண்டையெல்லாம் பாருங்கள் இப்போ மாறி வந்துடும். இந்த வருஷம் மாறிடும். அவங்களாம் வழியாக்க பேசக்கூடிய வாய்ப்பு வரும். உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அப்படி வழியாக்கி பேசுனா நீங்கள் பேசாதீங்க, பேசுங்க. ஆனால் அதிகமாக பேச்சு வச்சுக்காதீங்க. ஏதோ போகலை பார்த்துட்டு பேசணுமா அதோடு இருந்துங்க. ரொம்ப பேச்சு வச்சுக்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களால தான் பெரிய பிரச்சனையே வந்திருக்கும் உங்களுக்கு. அதனால் அவங்க பார்த்து நடந்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. அவங்க வழி உறவினரும் உங்கள் பங்காளியும் சேர்ந்துக்கிட்டு எதுவும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. பிரச்சனை பண்ணாலும் அதனால தான் உங்களுக்கு பெரிய கஷ்டமே வந்திருக்கும். அப்படி இருக்கையில் நீங்கள் கொஞ்சம் பங்காளியெல்லாம் வழியாக்க வந்து பேசினாலும் நீங்கள் யதார்த்தமாக லேசாக பேசிட்டு அப்படியே போயிருங்க. ரொம்ப நின்று காது கொடுத்து பேசிகிட்டு இருக்காதிங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை உண்டாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க பங்காளியே எல்லாருக்கும் தெரியும், பங்காளினாலே பகை வீடு தான். அதனால் நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும், சுதனமாக இருந்துக்கணும். உங்களுக்கு உயர் பதவி தேடி வரும். அதாவது படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா வேலை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் வேலை. ஏன்னா அஷ்டமதினெல்லாம் முடிஞ்சுது. இப்போ சனி வந்து பாக்கிய சனியாக இருக்கிறாரு. உங்களுக்கு சனி பார்த்திங்கன்னா பாக்கிய சனி. அதனால் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வேலை உங்களை தேடி வரும். படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பெரிய வேலைகள் உயர் பதவியை தேடி வரும்.
அப்புறம் தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து உங்கள் ஊரில் அவங்க வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களை மரியாதையே இருந்திருக்காது, யாரும் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு ரோட்டில் ஒன்றுக்கு ஆகாதவங்க கூட உங்களை திரும்பி பார்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிலமை தான் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வழியேக்கு வந்து பேசுவாங்க. பெரிய பெரிய ஆளே உங்கள்கிட்ட நல்லா வந்து பேசக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலமை நல்லாயிருக்கும், உயர்ந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா வீடு வாசல் கட்டு புது வீடு வாசல் கட்டுவீங்க. அப்புறம் இந்த அஷ்டமதனியில் வந்து குழந்தை பிறக்காமல் இருந்திருக்கும், ரொம்ப சங்கடமாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த பாருங்கள், இப்போ 2024 குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஏன்னா இப்போ உடல்நிலை உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் நடந்ததுன்னா உங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல மாதிரியான வரன் அமையும். அதுவும் கண்ணை மூடிட்டு நீங்கள் இப்போ வரன் தேடலாம், நல்ல வரனாக அமையும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2023 அதுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருந்துன்னா அது கொஞ்சம் மன சங்கடத்தில் தான் இருக்கும். ஆனால் அப்படி கல்யாணம் ஆகிருந்துன்னா குழந்தை பிறக்காது, குழந்தை பிறக்கிறது லேட் ஆகும், இல்லைனா மாமியார் மாமனார் பிரச்சனை இருந்திருக்கும். இந்த மாதிரி சங்கடமாக இருந்திருக்கும் 2023 கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா. ஆனால் 2024 இப்போ கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வரன் அமையும். நீங்கள் எதிர்பார்க்காத வரன் அமையும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்பார்க்காத வரன் அமையும். அப்புறம் இப்போ இந்த வருஷம் நீங்கள் இப்போ வரன் எந்த வரன் பார்க்கணும்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய ராசி இந்த வருஷத்தில் எந்த ராசி கண்ணை முடித்து பார்க்கக்கூடிய ராசின்னு கேட்டிங்கன்னா, மீன ராசியை பாருங்கள், மேட ராசியை பாருங்கள், அப்படி இல்லாட்டி கன்னி ராசி பாருங்கள், துலா ராசி பாருங்கள். இந்த 4 ராசியும் பார்த்தீங்கன்னா ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மகர ராசியில் வேண்டாம், அது வந்து 7 சனி நடக்குது. கும்ப ராசி 7 சனி நடக்குது. உங்களுக்கு இந்த 2 பக்கத்தை விட ஆகாது. ரிஷப ராசியும் கடக ராசியும் ஆகாது. கடக ராசி பார்த்திங்கன்னா அஷ்டம சனியில் இருக்குது. சிம்ம ராசி கூட ஆகாது, ஏன்னா சிம்ம ராசி வந்து கண்டக சனியில் இருக்குது. சிம்ம ராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பிரச்சனை எல்லாம் முடியும், வேண்டாம். கன்னி ராசி குழப்பம் இல்லை, பரவாயில்ல, அது நீங்கள் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கேந்திரத்தில் வர்றதுனால உங்களுக்கு சூட் ஆகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நீங்கள் எப்படி ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இருக்கிறீங்களோ அவங்களும் அந்த மனநிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இந்த வருஷம் உங்களுக்கு வரன் பார்க்கணும்னா நான் சொன்ன மாதிரி கன்னி ராசி பாருங்கள், துலா ராசி பாருங்கள், மீன ராசியை பாருங்கள், ரிஷப ராசியை பாருங்கள். இந்த 4 ராசியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லாயிருக்கும். பாக்கி மற்ற ராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக வராது. உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கு 7வது வீடு தான் உங்களுக்கு உங்கள் துணையை குறிக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு 7வது வீடு தான் துணையை குறிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் குறிக்கும். பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பிரச்சனை ஒரே நேரத்தில் வரும். உங்களுக்கு வந்து அஷ்டமதனியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 7 சனி நடக்கும். 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் பிரச்சனை வரும். அதனால் வந்துட்டு சுட்டு ஆகாது. இதில் இந்த ராசிலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நல்லா இருந்தாலும் ஒருத்தருக்கு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். இந்த 4 ராசியும் இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கு இந்த 4 ராசியும் பாருங்கள். அதான் சொல்லியிருக்கேன், நல்லா பார்த்துங்க. மீனராசி, ரிஷபராசி, கன்னிராசி, துலா ராசி, இந்த 4 ராசியும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கும். நல்ல வரனாகவும் அமையும், நல்ல மாதிரியாகவும் இருப்பாங்க. உங்களோட ஒத்து உணர்ந்து இருப்பாங்க, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் எந்த அசுபகரமும் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர் பயணங்கள் ஏற்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் லாபஸ்தானில் இருக்கார் குரு. அதனால் பார்த்திங்கன்னா அதனாலேயும் திடீர் பயணம் வரும். அப்புறம் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைப்பீங்க. லோன் கிடைக்கும், உங்களுக்கு பேங்கில் லோன் கிடைக்கும். உங்களுக்கு திடீர் பணம் வரும். நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டோ பிஸ்னஸோ பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து திடீர் பணம் வரும். 10ல் ராகு இருக்கார் பார்த்தீங்கன்னா, அதனால் வீண் செலவெல்லாம் குறைச்சிக்கங்க, அது ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. அப்புறம் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க. முன்ன தெரியாதவங்களாம் நம்பாதீங்க. நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும் நம்புங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது பிரச்சனை உண்டாக்கி விட்டு போயிடுவாங்க. முன்ன தெரியாதவங்கள நம்புனீங்கன்னா பிரச்சனை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. அதில் முன்ன தெரியாதவங்கள நம்பாதீங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏதாவது லேண்டு வாங்கினீங்க, பெரிய பெரிய வீடு கட்டி விற்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம். வாங்கி விற்கிறது, ஏதாவது ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும். அப்புறம் அதான் சொல்லியிருக்கேன், செலவு பண்ணுறது சுப செலவாக மாற்றியங்க. சுப செலவுனால் அது வண்டி வாங்கிறது, கல்யாணம் பண்ணுறது,
காசு இருந்ததுன்னா, அதிகப்படியாக காசு இருந்ததுன்னா வீடு மனை வாங்குறது இந்த மாதிரி சுப செலவாக முடிச்சுங்க. நல்லாயிருக்கும், கடைசி வரையும் நல்லாயிருக்கும். வீண் செலவு பண்ணாதீங்க, ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுனால் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றது, ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி வேலை வேண்டாம். காசு இருந்ததுன்னா பொருளை வாங்கி வச்சுங்க. நல்லா கடைசி வரையும் உழைக்கும் இந்த இப்போ பொருள் வாங்கினீங்கன்னா. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிரியாகவே உங்களை பார்த்துருந்துருப்பாங்க இந்நாள் வரையும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வழியக்க வந்து பேசி நட்பு கொண்டாடிக்கிட்டு வருவாங்க. ஏன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல தான் தெரியுமா, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல நமக்கு எதிரி நிறையா இருப்பாங்க. நம்மளை போட்டு கொடுக்குறது, நம்ம வேலையை குறை சொல்கிறது, இப்படியே இருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குறை சொல்கிறது, போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் இருக்காது. ஏன்னா நீங்கள் நல்ல டெவலப்பாக இருப்பீங்க, நல்ல கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. அதனால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களே வழியாக்க வந்துடுவாங்க. அவங்களே சரணாகதி அடைஞ்சிருவாங்க. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட சரண் அடைஞ்சிருவாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா தொலைதூர பயணம், எங்கேயாவது தொலைதூரம் கோயிலுக்கு டூரிஸ்ட்லாம் போவீங்க. அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக போங்க. ஏதாவது சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்க, பதட்டப்படாமல் போங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போகணுன்னு கிளம்பினீங்கன்னா அதுக்கு வந்து அலைச்சல் தாமதம் ஏற்படும். ஏன்னா 10ல் ராகு இருக்கார். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பத்தோடய செயல்படுவீங்க. அந்த இடத்துக்கு போக வேண்டாமான்னு அப்படின்னுங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அது கொஞ்சம் நல்லா முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. அப்போ கிளியர் ஆகிடும். ஏதாவது உங்களுக்கு பொருள் வர வேண்டி இருந்ததுன்னா காலதாமதமாகும். ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு பணம் ஏதாவது பொருள் கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க. இல்லை அந்த பொருள் பார்த்திங்கன்னா காலதாமதம் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கையில் கிடைக்காது, உங்களுக்கு கொடுக்குறது லேட்டாகும். நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கிட்ட பணம் தரேன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா அது காலதாமதமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் யார்கிட்ட சொன்னாலும் சொல்கிறத கொஞ்சம் நீட்டியே சொல்லிக்கிங்க. இப்போ ஒரு 10 நாள்லன்னா நீங்கள் ஒரு 20 நாள் 30 நாள் சொல்லிக்கிங்க. ஏன்னா அது காலதாமதமாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நாள் நீட்டு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க அந்த பொருள் கிடைக்கும் நேரத்தில் கிடைக்கும், நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்துடலாம். அப்புறம் நீங்கள் வந்து இந்த காலத்தில் வீடு மனையெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ அதை வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஏன்னா அந்த சிக்கல்கள் வில்லங்கம் இருக்கும். அந்த இடம் வாங்குறதுலையோ வீடு வாங்குறதுலையோ வில்லங்கம் இருக்கும். அதை நீங்கள் வந்து நல்லா பார்த்து விசாரித்து தான் வாங்கணும். நீங்கள் வேலை கண்ணை மூடிட்டு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி கண்ணை மூடிட்டு வாங்கிடாதீங்க. ஏன்னா அது வில்லங்கம் இருக்கும். அப்புறம் பெரிய பிரச்சனையில் கொண்டு விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் அலைஞ்சிட்டு நிற்கணும், ரொம்ப அலைஞ்சிட்டு நிற்கணும், கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இந்த வருடம் உங்களுக்கு சனி வந்து 9வது வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருப்பாங்க. அவங்க மூலயமா நீங்கள் வந்துட்டு ஏதோ காரியம் சாதிப்பீங்க. ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை அவங்க மூலயமா சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த வருஷம். நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல்நல ஆரோக்கியம் கிடைக்கும். உடல்நல நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். நல்ல மன நிம்மதியோடு இருப்பீங்க. அதே வந்து நடுத்தர வயசாக இருந்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு உடல்நல பிரச்சனை வரும். ஏன்னா 4ல் கேது இருக்கார். அதனால் உங்கள் அம்மாவுக்கு உடல்நல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் அதிக லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதிய புதிய திட்டமெல்லாம் பண்ணுவீங்க. சலுகையில் ஆஃபர் பண்ணுவீங்க. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுல வந்து ஏதாவது ஆஃபர் போட்டு ஆளுகளை இழுப்பீங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் வரும். ஏன்னா லாபம் குறைஞ்ச விலையில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்க, வாங்குவாங்க. உங்களுக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷன் ஃபங்க்ஷன் நடக்கணுன்னா அப்போ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ எதிரியும் இப்போ வந்து உங்கள் நண்பர் ஆயிடுவாங்க. முன்ன எதிரி பகைவனாக இருந்தவங்களாம் இப்போ நண்பர் ஆயிடுவாங்க. உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். செய்யும் தொழில், அதாவது எந்த தொழில் பண்ணாலும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி வந்து உங்களை அலக்கடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலையில் உயர் பதவி தரேன்னு சொல்லி அலக்கடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இப்போ இடம் மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். ஏன்னா உங்களுக்கு எதிரியாக இருந்திருப்பாங்க, அவங்க இடம் மாறி போயிடுவாங்க இந்த வருஷம். போனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க. பணமுழக்கம்
அது எப்படி நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு பணம் வருமானம் அதிகமாக வருங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி கணக்கு பண்ணி அந்த வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக்கிங்க. இது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த வருஷம் வெளிநாடு போகிறதுன வாய்ப்பு கிடைக்கும். இங்கே அப்படியே போகாமல் ஏற்கனவே போயிருப்பீங்க, போயிட்டு வீட்டில் எதுவும் பிரச்சனை வந்திருக்கும், அப்படியே இருந்திருப்பீங்க, போகாமல் விட்டுருப்பீங்க. அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போகிறதுன வாய்ப்பு கிடைக்கும். கிளம்பலாம், தாராளமாக கிளம்பலாம். இது க்ரீன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் இருந்த நாட்டில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் இந்த வருஷம். இந்த வருஷம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப தூரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இடமாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு அருகில் வேலை பார்க்குற மாதிரி கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வந்தால் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ஏற்றுக்கங்க. மிதுன ராசிக்காரங்க இந்த வருஷம் ஏதாவது தேர்வு எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா ராகு கேது 4லையும் 10லையும் இருக்கிறதுனால வெற்றி அமோக வெற்றியாக இருக்கும். இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுனீங்கன்னாக்கா அமோக வெற்றியாக இருக்கும். நல்லா படித்து தேர்வு எழுதக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். இந்த வருஷம் வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கும். ஏன்னா நாளில் கேது இருக்கிறதுனால லோன் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பரிகாரம் எந்த கோயிலுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரவங்க வீட்டில் இருக்கிறீங்க, ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை, வீட்டில் இருந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிறீங்க, வயக்காடு வேலையெல்லாம் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எந்த பிரச்சனையும் வராது, நல்ல நிம்மதியோடு இருப்பீங்க. அப்புறம் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 10 ஆளுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, பெரிய ஹோட்டல் வச்சுக்கிறீங்க, பெரிய மேனேஜ்மெண்ட் பண்ணுற நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோயில் போய் தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டாலே உங்களுக்கு நல்ல விஷயமா நல்லது நடக்கும். ரொம்ப நல்லது நடக்கும். நீங்கள் போகிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும், ஆனால் போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி 9ல் இருக்கார். அப்போ நீங்கள் இந்த வருஷம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் உண்டு, போயிட்டு வாங்க. அப்புறம் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பண்ணுங்கள், பெல் பட்டனை இருக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோ வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கடகராசி பார்க்க போகிறோம். அடுத்து 2வது வீடியோ 2வது கடகராசி நண்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த வருஷம் 2024 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசி நண்பர்களே, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே 100% உண்மையாக இருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதம், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தான் கடகராசி. இந்த வருஷம் கடகராசி பார்த்திங்கன்னா அஷ்டம சனி வந்துருக்கு. அஷ்டம சனின்னா உங்களுக்கு 8வது வீட்டில் சனி இருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இங்கே பாருங்கள், கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி இந்த வருஷம் கரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் கேது இருக்கார், கன்னியா ராசியில் இருக்கார். 8ல் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி இருக்கார், உங்களுக்கு நேர் 8ல் இருக்கார் சனி. 9ல் ராகு இருக்கார், 10ல் குரு இருக்கார். இந்த வருஷம் டிசம்பர் 31 2024 வரையும் கேது கன்னியில் தான் இருப்பார். அதேமாதிரி சனி டிசம்பர் 31 2024 ஃபுல்லாக சனி கும்பத்தில் தான் இருப்பார். ராகுவும் அதே மாதிரி தான் டிசம்பர் 31 2024 வரையும் மீனத்தில் தான் இருக்க போகிறாரு, மாற போகிறதில்ல. குரு மட்டும் மாறுவார். குரு எப்போ மாறுவார்னா மே மாதம் மாறுவார். மே 1ஆம் தேதி ரிஷபத்துக்கு வந்துடுவார். உங்களுக்கு 11ல் வந்துடுவார், லாபத்தில் வந்துடுவார். (2024) உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் தான் பிறந்திருக்கு, அதாவது சிம்ம ராசியில் பிறந்திருக்கு இந்த வருஷம். அப்போ போன வருஷம் போன வருஷம் பார்த்திங்கன்னா கண்டக சனி 2023 வரையும் கண்டக சனி இருந்திருக்கும். இந்த வருஷம் அஷ்டம சனி. இப்போ இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ எச்சரியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ எப்படின்னா பயங்கர சூடு, வெயில் தாக்கம், உஷ்ணம் அதிகரித்து போயிடும் உடம்புல.
அப்புறம் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பொருள் திருட்டு களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட பேசும்போது பார்த்து தான் பேசணும். நீங்களே தப்பு பண்ணாலும் அவங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் சண்டை வந்து இந்த வருஷம் வலியாக்க வரும் உங்களுக்கு, பார்த்துங்க. அதனால் பார்த்து இருந்துக்கங்க. வீட்டில் பொருள்லாம் களவு போகணுன்னு சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்து இருந்துக்கங்க. யாருக்கிட்டையும் எது பேசுனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக பார்த்து பேசுங்க. நீங்கள் பாட்டு பேசிட்டீங்கன்னு சொன்னால் பெரிய பிரச்சனையில் தான் கொண்டு விடும். இந்த வருஷம் உடல்நிலையை பத்திரமா பார்த்துங்க. ஏன்னா சூடுனால ரொம்ப பிரச்சனை வரும். உள் வேலை, அதாவது ஒரு நிழலில் வேலை பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு மருந்து மாத்திரை எடுத்து சரி பண்ணிக்கலாம். வெயிலில் வேலை பார்க்குற நீங்கள் வயல் காட்டில் பெரிய பெரிய வேலை, கொஞ்சம் வெயிலில் கஷ்டமான வேலை பார்க்க போகிற நீங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சூடு உடம்புல தாக்கம் ஏற்படுத்துனா ரொம்ப சங்கடத்தை அலையிடுவீங்க. அதாவது மலச்சிக்கல் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு வலி வந்துடும். இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வர்றது வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பாருங்கள். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சுமை அதிகரிக்கும். அப்புறம் அதனாலே நீங்கள் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். வாக்குவாதம் பண்ணாதீங்க. இந்த வருஷம் செலவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு. அதனால் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எதுவும் பொருள் வாங்குறீங்கன்னா இந்த வருஷம் எதுவும் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா நல்ல பொருளாக அமையாது. ஏதாவது வீணாக போன பொருள், பழுதடைஞ்ச பொருளாக தான் அமையும். அதனால் இந்த வருஷம் வாங்குறத தள்ளி போட்டுருங்க. இந்த வருஷம் எந்த பொருளும் வாங்காதீங்க. வீட்டு உபயோக பொருள் எதுவும் அதிகமாக வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா நல்ல பொருளாக இருக்காது, நல்ல பொருளாக அமையாது இந்த வருஷம் உங்களுக்கு. கடகராசி வரவங்க பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பண விடயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் செக்கு எழுதி கொடுக்கும்போது அமௌண்ட்டு, அதாவது வேறு யாருக்காவது செக்கு எழுதி கொடுக்குறீங்க, பணம் கொடுக்க வேண்டியிருக்குன்னா செக்கு எழுதும் போது அமௌண்ட்டு அதிகமாக போட்டுருவீங்க, அமௌண்ட்டு கூடி போயிடும். அதனால் வந்து செக்கு எல்லாம் எழுதும்போது கவனமாக எழுதணும். அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட்டுறாதீங்க. ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட்டிங்கன்னா அப்புறம் வேலை கிடைக்கிறது கஷ்டமாகும். ஏன்னா இருக்கிற வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி அந்த வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயே பணம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரொமோஷன் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். ஏன்னா ராகு 9ல் இருக்கார். அதனால் வரவுக்கு அதிகமாக தான் செலவு பண்ணுவீங்க. அதனால் செலவு பார்த்து பண்ணுங்கள். கடன் வந்துடும். அப்புறம் ஏன்னா ஏற்கனவே கடன் வாங்கி வச்சுருப்பீங்க, அது வேறு ஒரு பக்கம் இருக்கும். அப்புறம் கடகராசினர்கள் புதியவங்களை நம்பி ஏமாறாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் தகப்பனார் உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது சின்னதாக பிரச்சனை வந்தாலும் அழைச்சிட்டு போய் உடனே பார்த்துருங்க. ஏன்னா ராகு வந்து 9ல் இருக்கார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விலையுயர்ந்த பொருள் வாங்குவீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் கேது இருக்கிறதுனால தாயாரோட நிலை நல்லா இருக்கும், சீராக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் முன்ன தெரியாத ஆளை நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதாவது உங்களுக்கு திடீர்னு யாராவது பழக்கம் ஏற்படும், அவங்க கூட அதிக பழக்கம் வச்சுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களால பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது பிரச்சனையிலே மாட்டி விட்ருவாங்க அவங்கள, அவங்க தப்பு பண்ணிவிட்டு உங்களை மாட்டி விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் யாரையுமே இந்த வருஷம் நம்பாதீங்க. நீங்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அமோகமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டல் வச்சுக்கிறவங்க, அப்புறம் கடை வச்சுக்கிறவங்க, பானிபூரி கடை, இந்த மாதிரி பிஸ்னஸ் வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அமோகமாக இருக்கும். இந்த வருஷம் வரவு அதிகமாக இருக்கும். அப்புறம் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு அதிகரிக்கும். பெரிய இடத்துல உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா இன்னொரு கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கடகராசி வரவங்களை பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா 3ல் கேது 9ல் ராகு இருக்கிறதுனால வெளிநாடு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கடல் கடந்து படிக்க போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை மிஸ் பண்ணாதீங்க. அந்த கடல் கடந்து போகிற வாய்ப்பு கிடைச்சுன்னா ஏற்றுக்கிட்டு போங்க, நல்லாயிருக்கும். இந்த டைமில் வெளிநாடு போனீங்கன்னா படிக்க போகிறவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கேயே சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போனீங்கன்னா.
அப்புறம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமையிலே நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா 9ல் ராகு இருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு 9ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால உங்களை அறியாமையே தப்பு பண்ணுவீங்க. ஏன் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து மாட்டிக்கிட்டீங்க, இப்போ அங்கேருந்து தப்பிக்கணும்னா அப்போ இன்னொரு தப்பு பண்ணால் தான் நீங்கள் தப்பிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி கொண்டு விடும். நீங்கள் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா, முன்கூட்டி எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களிடம் நட்பு முறிவு ஏற்படும். அதாவது வருத்தம், சின்ன சின்ன வருத்தம் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்டு நீங்கள் அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஏதாவது பொருள் கேட்பாங்க, உங்கள்கிட்ட இருக்கும், இல்லைன்னு சொல்லிடுவீங்க, தரமாட்டேன்னு சொல்லிடுவீங்க. இப்போ அது மூலயமா பார்த்தீங்கன்னா நட்பு முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல, அது அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். ஏன்னா இந்த நேரத்தில் எதாவது பொருள் கடன் இடம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்றது கொஞ்சம் சங்கடம் தான். கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. வெளிநாட்டில் வேலை செய்கிற கடகராசிக்கு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ ப்ரமோஷன் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ மேலே அதிகாரியா, அதாவது சூப்பர்வைசரு, போர்மேனு, இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சிருன்னு சொல்லி கொஞ்சம் அகங்காரமாக இருக்காதிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவே திருப்பி உங்களுக்கு வந்துட்டு மன அழுத்தம், மன இறுக்கத்தை கொடுக்குற அளவுக்கு வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் வேலை சுமைகளை அதிகப்படுத்தி விட்ருவாங்க உங்களை. நமக்கு தான் வேலை கிடச்சிட்டேன், போர்மேன் வேலை, சூப்பர்வைசர் வேலை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ஆணவமாக இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சுமையை அதிகப்படுத்தி விட்ருவாங்க. அதனால் வேலை கிடச்சிதுன்னா அந்த இதுலேயே போயிடுங்க. அப்படியே அதுக்கு முன்னே எப்படி இருந்திருப்பீங்களோ வேலை பார்க்கும்போது அந்த ஸ்லோவிலே அப்படியே போயிடுங்க. ரொம்ப கடுமையாக கோவப்பட்டு பேசுகிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த வேலை சுமையை அதிகப்படுத்தி விட்ருவாங்க. அப்புறம் அதுலேயே உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். எதுக்கு இந்த வேலை கிடச்சிது, நம்ம அந்த வேலையே பார்த்துக்கிட்டு இருந்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதனால் அப்படியே போங்க, ரொம்ப இதாக பேசாதீங்க. நார்மலாக எப்படி போவீங்களோ அதே மாதிரி போயிட்டுருங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கோம் உங்கள் வேலை. அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சகோதர சகோதரி இருந்தாங்கன்னா கடகராசி வரவங்களுக்கு சகோதர சகோதரி மூலமாக வருத்தங்கள் ஏற்படும், சண்டைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் கேது இருக்கிறதுனால சகோதர சகோதரி சகோதரன் சண்டை வரும். ஏதாவது ஒரு பிரச்சனையில் சண்டை வரும், நீங்கள் சண்டை போடுறாங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காது. நீங்கள் சாதகமாக இல்லாத விடயத்தை கொண்டு போயிட்டு இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிம்பீங்க உங்கள் வீட்டில், தாயார் வீட்டில் போயிட்டு. அப்போ பண்ணும்போது அப்போ சண்டை வர்றது வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாதகம் இல்லாத விடயத்தை வந்து சாதகமாக இல்லாத விடயத்தை வந்து செஞ்சு தான் ஆகணும்னு நீங்கள் கட்டாயப்படுத்திங்கன்னா அதனால் சண்டை வர்றது வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க, புரியாமல் செயல்படாதீங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியூரில் வீடு வாங்குகிற அமைப்பு இருக்குது, இடம் வாங்குகிற அமைப்பு இருக்குது. தாராளமாக வாங்கினா நல்லாயிருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடு பண்ணுங்கள். அதாவது பெருமாள் படுத்திருக்க பெருமாளை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேறு சாதிக்காரவங்க உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் சாதி இல்லாத வேறு சாதிக்காரவங்க உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதுவும் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் வந்துட்டு முயற்சி பண்ணணும். வேறு சாதிக்காரவங்களாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு தான் முயற்சி பண்ணணும். எடுத்த காலத்தும் அவங்க தான் சொல்கிறாங்களான்னு நினச்சிட்டு நீங்களும் நம்பிடாதீங்க. உதவி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடவுளை வழிபட்டிங்கன்னா உதவி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆதிசேஷன் சிவன் வழிபாடு பண்ணிங்கன்னாக்கா. கடகராசி நட்சத்திர பலனை பார்ப்போம். இப்போ புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியில் இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. இப்போ புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரங்க பார்த்திங்கன்னா நான் அந்த உதவி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு முன்ன நிற்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான தர்மம் பண்ணுங்கள். ஏன்னா வயசானவங்களுக்கு தான தர்மம் முடியாமல் ரோட்டிலலாம் போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் தான தர்மம் பண்ணுங்கள். 5-10 முடிஞ்சதை பண்ணுங்கள், ஏன்னா நல்லது. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்க 1, 2, 3, 4ஆம் பாதம் அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரம், அதனால் 8ல் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த அதிக பிரச்சனை வராது. ஆனால் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்ய போகிறீங்கன்னா அந்த காரியத்தை யாருக்குமே விட்டு கொடுக்காதீங்க. நீங்களே பார்த்து அதை சரி பண்ணுங்கள். விட்டு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா கொஞ்சம் பார்த்து நல்லா ஆலோசனை பண்ணி முடிவு எடுங்க.
இப்போ உங்கள் பையனுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ணணும்னா நல்ல சோசியரை பார்த்து முடிவெடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனி 8ல் இருக்கிறதுனால கொஞ்சம் தவறுதலாக போகிறது வாய்ப்பு உண்டு. அதனால் நல்லா பார்த்து நல்ல சோசியரை பார்த்து முடிவெடுங்க. முடிவெடுத்திங்கன்னா நல்லா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்க கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணிங்கன்னா பிரச்சனையில் தான் கொண்டு விடும். உங்களால் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. பிரச்சனையில் கொண்டு விடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் பெரிய பொய்யா சொல்லி கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ கல்யாணம் பண்ண தவிர அதை வந்து மாற்ற முடியாது. நான் அதில் எதுவும் கட்டுப்பட்டு இருந்தாகணும். அப்போ நீங்கள் அவசரம் வயசாகிட்டு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கிடைக்கும் பட்சத்தில் உங்கள் ராசி எந்த ராசி பார்க்குறீங்கன்னா ரிஷப ராசி பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி பாருங்கள், விருச்சிக ராசி பாருங்கள். ரிஷப ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி இந்த 3 ராசிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து துலா ராசி, தனுசு ராசி, அப்புறம் மகர ராசியெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது பார்த்துங்க. அப்புறம் கும்பராசி, மீனராசி, மேகராசி இதெல்லாம் இப்போது உங்களுக்கு செட் ஆகாது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனையில் தான் கொண்டு விடும். இப்போ உங்களுக்கு என்ன ராசியில் கல்யாணம் பண்ணணும்னா ரிஷபராசி, கன்னிராசி, விருச்சிக ராசி இந்த 3 ராசியில் மட்டும் எடுங்க. அதான் அவசரமாக பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 3 ராசி மட்டும் எடுங்க. பாக்கி எந்த ராசியும் எடுக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஆகாது, 8 இந்த ராசியும் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் இப்போ நல்லா தான் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு ஆகாது. கடகராசிக்கு 6, 8 ஆகாது பார்த்தாங்க. இது என்ன கடகராசிக்கு மகர ராசி 7 அது வந்து துணையை குறிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி நீங்கள் எடுக்க வேண்டாம். பிரச்சனை வந்துன்னா 2 பேரும் ஒரே மாதிரி பிரச்சனை வரும். எங்கள் அஷ்டம சனி நடக்கும்போது இங்கே 7 சனி நடந்துகிட்டு இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா பயங்கர பிரச்சனையாக இருக்கும். பிரச்சனை இருக்கும்போது பெரிய டைவர்ஸிலோட போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மகர ராசி நீங்கள் பார்க்க வேண்டாம். சோசியரை பார்க்கும்போது நல்ல சோசியராக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இடம் பார்த்திங்கன்னா அந்த இடத்த பார்க்காதீங்க. வேறு இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் யார் சொல்கிறது நல்லா இருக்குன்னு. வேறு இடத்த பார்த்தீங்கன்னா புரியும். அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். சொல்லியிருக்கேன். ரிஷபராசி, கன்னிராசி, விருச்சிக ராசி இந்த 3 ராசியை மட்டும் பாருங்கள் இந்த வருஷத்துக்கு. மற்ற ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர பிரச்சனை, சங்கடமாக ஆகிடுங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணால் அது சும்மையே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆகிடுங்க. பார்த்துங்க. கடகராசிக்காரங்க நல்ல மன வலிமை உடையவர்கள். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வத்தை பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் போங்க. சிவன் கோயில் போய் பழைய சிவன் கோயில் போங்க. இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில், இப்போ அதுமாதிரி பழைய சிவன் கோயிலெலாம் இருக்குது பாருங்கள். அங்கே போய் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்போ அதாவது யார் வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொழிலதிபராக இருக்கிறீங்க, 10 பேர் சம்பளம் கொடுக்குறீங்க, 10 பேர் வச்சு வேலை வாங்குறீங்க அப்படிங்கிறவங்க பெரிய பெரிய பழைய சிவன் கோயிலை போய் வழிபடுங்க. நல்ல பலன் கிடைக்கும். இப்போ வீட்டில் இருக்கிறீங்க, உடனே வேலை பார்க்கல, வேலை வெட்டி பார்க்கல, வீட்டோடு இருக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் எதுவும் சிவன் கோயில் இருந்தால் போயிட்டு வெள்ளிக்கிழமை போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். என்னோடய சேனலில் பார்க்குற கடகராசினர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல்னு பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன்னா நான் போடக்கூடிய கருத்து பார்த்திங்கன்னா 100% உண்மையாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 30% தான் பொது பலன். அப்புறம் உங்கள் சுயசாதத்தை பொறுத்து தான் 100% சொல்ல முடியும். 30% பொது பலன் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். வணக்கம் கடகராசி நண்பர்களே. அன்பார்ந்த சிம்மராசினர்களே வணக்கம். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2024 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சிம்மராசினர்களே மகா, பூரம், உத்திரம், மகா நட்சத்திரம் 1, 2, 3, 4, பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4, உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஆக 9 பாதத்தை உள்ளடக்கியது தான் சிம்மராசி. அதாவது சிம்மராசி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 2024 உங்கள் ராசியில் தான் பிறந்திருக்கு. அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டக சனி இருக்குது. சனி 7ல் இருக்கார், கண்டத்தில் இருக்கார்.
கண்டது தனி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. கல்யாணம் ஆகியிருந்தா டைவர்ஸில் போய் முடிஞ்சிருக்கும். கல்யாணம் ஆகி பயங்கர பிரச்சனையில் இருந்திருப்பீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வரன்னு பார்த்தா நல்ல வசதியான இடம் வேணும்னு நினச்சி போயிருப்பீங்க, பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க, டைவர்ஸ் ஆகியிருக்கும், ரொம்ப சங்கடத்தை ஆளாயிருப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பங்காளி சண்டையெல்லாம் இருந்திருக்கும். பக்கத்தில் பங்காளி சண்டை, அக்கம் பக்கத்தில் பங்காளி சண்டையெல்லாம் இருந்திருக்கும். அவங்களால மன உளைச்சல் ஆகிருப்பீங்க, அந்த நிலைமைக்கு தள்ளியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வருடகோள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ல் கேது இருக்கார். அதாவது உங்கள் மனசை குறிக்கும். 2வது வீடு உங்கள் வீட்டுக்கு மனசை குறிக்கும். 2ல் கேது இருக்கார், 7ல் சனி இருக்கார், 8ல் ராகு இருக்கார், 9ல் குரு இருக்கார். இப்போ என்ன உங்களுக்கு நல்லது நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். 9ஆம் இடத்துல இருக்க குரு தான் உங்களை வந்து பிரச்சனையிலேருந்து நகர்த்தி கொண்டு வச்சுருப்பார். நீங்கள் தான் பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க, கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, தவறான நல்ல ஆள் வரன் அமைஞ்சிருக்காது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்ல வரன் அமைஞ்சிருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை வந்து குரு தான் அந்த இடத்துலேருந்து மாற்றி ஒரு நல்ல இடத்துல கொண்டு வச்சுருப்பார். அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் நல்லபடியாக இருங்க. அங்கே போயிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க. பிரச்சனை பண்ணிங்கன்னா பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு சகாயம் செய்வார்னா குரு தான். இப்போ அவரும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். எப்போனா மே மாதம் 10ஆம் இடத்து ரிஷப ராசிக்கு வந்துடுவார். சிம்ம ராசினருக்குள்ள இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு 2ஆம் இடத்துல, கேது 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ராகு வந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கார், கேது வாக்குஸ்தானத்தில் இருக்கார், ராகு வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கார். இப்போ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக மன உளைச்சல் ஏற்படும். மனக்குழப்பம், மன உளைச்சல், ரொம்ப டென்ஷனாகவே இருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அந்த பிரச்சனையை நினச்சி யோசித்து பயந்து ரொம்ப மன சங்கடத்தோடு இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துலேயும் அந்த சங்கடத்தை உண்டாக்கி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ அதை பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து நேரம் ரொம்ப கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் தான் பார்த்து சூதானமாக இருந்துக்கணும் இந்த வருஷம். அப்புறம் முடிஞ்ச வரை இந்த வருஷம் கல்யாணம்லாம் பண்ணாதீங்க. கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகியிருக்கும். அப்படி கல்யாணம் பண்ணுற ஆள் இருந்தீங்கன்னா கல்யாணம் இந்த வருஷம் பண்ண வேண்டாம். பண்ணிங்கன்னா ரொம்ப சிக்கலில் தான் கொண்டு விடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று படிக்காத ஆளாக இருக்கும், ஒன்றுமே தெரியாத ஆளாக இருக்கும். இல்லை நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, அவங்க பார்த்திங்கன்னா உங்கள் அளவுக்கு படித்தேன்னு சொல்லிவிட்டு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு விடுவாங்க. அப்புறம் அதுவே உங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கும், பயங்கர சங்கடமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக கம்மியாக படிச்சிருப்பீங்க, அவங்க வந்து அதிகமாக படிச்சிருப்பாங்க, பொண்ணு கிடைக்காம இருந்திருக்கும். அவங்களுக்கு பொண்ணு கிடைக்காம இருந்த காரணத்தினால எப்படியாவது கல்யாணம் பண்ணே ஆகணும் அப்படிங்கிறதுனால பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க செட் ஆகாது, பயங்கர பிரச்சனையாகவே இருக்கும். இப்போ அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், நீங்கள் சொல்கிறது ஒன்றா இருக்கும், பயங்கர பிரச்சனையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டக சனி நடக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை அப்படி தான் கொண்டு விடும். கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லக்கு. இந்த வருஷம் கல்யாணம் பண்ணாதீங்க. முழுக்க கல்யாணம் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் தான் கொண்டு விடும். கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த வருஷம் கல்யாணம் பண்ணாதீங்க. கல்யாணத்தை பேச்சு எடுக்காதீங்க இந்த வருஷம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர் உதவி கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபடுவீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கை மாற்று வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துருவீங்க. ஒன்றும் பெருசாக கடன்லாம் வாங்கியிருக்க மாட்டீங்க, கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பழைய வாகனத்தை பழுது பார்ப்பீங்க, பழைய வாகனத்தை மாற்றுவீங்க, புது வாகனம் எடுப்பீங்க. அப்புறம் இந்த ஆண்டு உங்களுக்கு உங்கள் ராசியிலே பிறக்கிறதுனால பெரிய பெரிய சவால்லாம் எதிர்கொள்வீங்க இந்த வருஷம். அப்புறம் செலவுகள் அதிகமாக வரும் இந்த வருஷம். செலவுகள் அதிகமாக வந்தாலும் அதுக்கான வருமானமும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம், செலவை பற்றி பயப்பட வேண்டாம், வருமானமும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடல்நல பாதிப்பு அதிகமாக ஏற்படும். ஏன்னா சூடு, உடல்நல பாதிப்பு அதிகமாக ஏற்படும். அப்படி உடல்நல பாதிப்பு ஏற்பட்டால் உடனே மெடிக்கல் எடுத்துக்கங்க, நல்ல டாக்டரை போய் அணுகுங்க. அது பார்த்திங்கன்னா 8ல் ராகு இருக்கிறதுனால, 2ல் கேது இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற பிரச்சனையை நினச்சி மன அழுத்தம், மனநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனே நீங்கள் போய் டாக்டரை பார்த்துருங்க.
டாக்டரை பார்க்குறது தான் நல்லது. உங்களுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த வருஷம். ஏன்னா ராகு வந்து மீனத்தில் இருக்கார், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தாரில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை இப்போ வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். உங்களுக்கு உதவிகரம் நீட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் வரையும் உங்கள் ராசிக்கு 9ல் குரு பகவான் இருக்கிறதுனால பண வரவு அதிகமாக இருக்கும். கை மாற்று பணம் வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துருவீங்க. இந்த வருஷம் வந்து வீடு மனை வாங்குவீங்க. அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா பத்திரப்பதிவு இந்த வருஷம் பண்ணிடுவீங்க. அப்புறம் பேங்கில் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் அடைச்சிடுவீங்க. கட்சியில் இருந்தீங்கன்னா கட்சி தலைவராகவோ கட்சியில் ஏதோ உறுப்பினராக இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். அப்புறம் தங்க ஆபரணம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். இந்த வருஷம் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு காது குத்து கல்யாணம் இதுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நல்ல மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வருவார். எப்போ வருவாருன்னா மே மாதம் 1ஆம் தேதி ரிஷப ராசிக்கு குரு மாறிடுவார். அதாவது உங்கள் வீட்டுக்கு 10வது வீட்டுக்கு வந்துடுவார். உங்களுக்கு 10வது ஸ்தானம் வந்து தொழில் ஸ்தானம். அப்போ 10வது இடத்துக்கு குரு வந்துட்டாருன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலை பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை அலட்சியப்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக பொறுப்பாக பார்க்கணும். ரொம்ப பொறுப்போடு பொறுமையோடு பார்த்தீங்கன்னா அந்த வேலை பறி போகாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக தான் இருப்பீங்க எல்லா விஷயத்துலையும். சிம்ம ராசிக்காரங்களே ரொம்ப அலட்சியமாக இருப்பீங்க. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிடுவீங்க, பொறுப்போடு எடுத்துக்க மாட்டீங்க. அதனால் இந்த வருஷம் வந்து வேலையில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஏன்னா குரு 10ல் வரும்போது உங்கள் வேலை பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10வது இடம் வந்து தொழில் ஸ்தானம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேலை வர மாதிரி இருக்கும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில். அப்புறம் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை நீங்கள் செஞ்சுருங்க. ஏன்னா சொல்லிவிட்டு எனக்கு இவ்வளோ வேலை கொடுக்குறீங்களே, பாக்கி பேர்லாம் சும்மா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதம் பண்ணாமல் கொடுத்த வேலையை நீங்கள் அப்பயே கண்ணியமாக முடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. இந்த வருஷம் முழுவதுமே 2வது வீட்டில் கேது பகவான் இருப்பார், 8வது வீட்டில் ராகு பகவான் இருப்பார். டிசம்பர் 31 இந்த வருஷம் 24 வரையுமே ராகு 8ல் தான் இருப்பார் குடும்பஸ்தானத்தில். கேது 2வது வாக்குஸ்தானத்தில் இருப்பார். இந்த வருஷம் டிசம்பர் 31, 24, 2024 வரையுமே கேது பகவான் 2ல் தான் இருப்பார் வாக்குஸ்தானத்தில். உங்கள் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா உடல்நலம் சீராக இருக்கும். ஏன்னா ராகு 8ல் இருக்கிறதுனால உடல்நலம் சீராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 8ல் ராகு இருக்கிறதுனால உங்கள் கை இருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சேமித்து வச்ச பணம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 8ல் ராகு இருக்கிறதுனால. பணத்தை வந்து ரொம்ப செலவு பண்ணாமல் சிக்கனமாக பார்த்துக்கங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வர்றது வாய்ப்பு 8ல் ராகு இருக்கிறதுனால. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது தப்பான முறையில் போகிறதுனால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதெல்லாம் சூதானமாக இருந்தீங்க, தப்பான வழிக்கெல்லாம் போகாதீங்க. அப்புறம் கணவன் மனைவியில் பிரச்சனை வந்ததுன்னா அதை சரி பண்ணி வைக்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேறு கண்டக சனியாக இருக்குது, பார்த்துக்கங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் சனி இருக்கிறதுனால கணவன் மனைவியில் பிரச்சனை வருதுன்னா அது எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கமாக இருக்கிறவங்க யாராவது சண்டையை மூட்டி விடுவாங்க. உங்கள் 2 பேருக்கும் கணவன் மனைவிக்கும் சண்டையை மூட்டி விடுவாங்க. ஏன்னா அது சனி 7ல் இருக்கிறதுனால அந்த மாதிரி நடக்கும். நீங்கள் தான் சூதானமாக இருந்துக்கணும், நீங்கள் தான் முன்னெச்சரிக்கையாகவே இருந்துக்கணும். இந்த வருஷம் லாஸ்ட்டில் ஒரு 3-4 மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாடிக்கையாளர் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வியாபாரம் பிஸ்னஸ் பெருகும். நீங்கள் வந்து வாடிக்கையாளரை கவர்ந்து இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆஃபர்லாம் போட்டு வாடிக்கையாளரை கவருவீங்க. ஏன்னா அதனால பிஸ்னஸ் வியாபாரம் அதிகரிக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர், அக்டோபர் மாதத்தில் இந்த வருஷம் சூழலில் பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் எழுத்து போடுவீங்க. உங்கள் மேலே வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் அது வெற்றி உங்கள் பக்கம் வாய்ப்பு கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்கும். உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும், அந்த வாய்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் பரிகாரம் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் கேது 8ல் ராகு இருக்கிறதுனால, அதாவது பாம்பை வழிபடுங்க, நாக தேவதையை வழிபடுங்க.
இப்போ திருப்பாம்புரம் போய் வழிபடுங்க, நல்லது. ஏன்னா 2ல் கேதும் 8ல் ராகும் இருக்கார். ஏன்னா மன உளைச்சலில் இருப்பீங்க, பயங்கர மன உளைச்சலில் இருப்பீங்க, டென்ஷனாகவும் இருப்பீங்க. அதனால் நாகத்தை போய் வழிபடுங்க. அப்புறம் நீங்கள் எதுவும் பிஸ்னஸ் மேனு பெரிய பெரிய தொழிலதிபராக இருந்தால் போய் சர்ப்பத்தை வழிபடுங்க, அதான் நல்லது. அப்போ நீங்கள் சாதாரண வீட்டில் இருக்கிற ஆளாக இருந்தாலும் அவங்களும் அங்கே போய் வழிபடுறது நல்லது. திருப்பாம்பரம் போங்க, திருப்பாம்பரம் போய் வழிபடுங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அந்த இடத்துக்கு போனாலே உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும், போங்க. சிம்ம ராசிக்காரங்க பொறுத்தவரையிலையும் அங்கே தான் போங்க. ஏன்னா 2ல் கேதும் 8ல் ராகுவும் இருக்கார், அதான் நல்லது உங்களுக்கு. சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு வந்து பதவி புகழ் பெற்று தரக்கூடிய ஆண்டு தான் 2024 ஆண்டு. ஆனால் அதுக்காக வந்துட்டு ஏற்கனவே இருந்த வேலையை விட்டு போக வேண்டாம், இருந்த வேலையிலே இருந்துருங்க, அதான் நல்லது. வேலையை விட்டு மாற வேண்டாம், முடிஞ்ச வரையும் மாற வேண்டாம், இருக்கிற வேலையே செஞ்சுட்டு இருங்க, அதான் நல்லது இந்த வருடம். அப்புறம் நண்பர்களே, இந்த 2024 ஆண்டு பலன் வந்து உங்களுக்கு துல்லியமாக சொல்லியிருக்கேன். அதுபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டு, 100% நன்மை உண்டு. ஏன்னா இது வந்து 30% தான் பொது பலன், பாக்கி 100% சொல்லணும்னா சுயஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்புறம் என்னோடய சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிம்ம ராசினர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆள்னு பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி சிம்மராசினர்களே. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே வணக்கம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2024 கன்னிராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கன்னிராசி உத்திரம், அஸ்தம், சித்திரை. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதம், சித்திரை 1, 2ஆம் பாதம் ஆகிய 9 பாதத்தை அடக்கியது தான் கன்னிராசி. இப்போது உங்கள் சாதப்படி பார்த்திங்கன்னா நேரப்படி பார்த்திங்கன்னா 2024 உங்களுக்கு செம்மத்தில் கேது இருக்கார், 1ல் கேது இருக்கார், அது 7ல் ராகு இருக்கார், 6ல் பார்த்திங்கன்னா சனி இருக்கார். சனி ரோக சனியாக இருக்கிறாரு. இந்த வருஷம் ஃபுல்லாகவுமே ரோக சனி தான், டிசம்பர் 31 வரையுமே ரோக சனி தான். அப்புறம் இந்த வருஷம் டிசம்பர் 31 வரையுமே 7ல் தான் இருப்பார் ராகு. இந்த வருஷம் டிசம்பர் 31 2024 வரையுமே உங்கள் செம்மத்தில் தான் கேது இருப்பார். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கன்னிராசினர்களே, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். என்னுடைய கருத்து கணிப்பு வந்து 100% கரெக்டாக இருக்கும். இந்த வருஷம் கன்னிராசினியர்கள் கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் பண்ணோம்னா எப்படி பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பார்க்க வேண்டிய ராசி எதுவும் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் பாருங்கள், உங்கள் ராசிக்கு விருச்சிகம் பாருங்கள், தனுசு பாருங்கள், மகரம் பாருங்கள், அப்புறம் வந்துட்டு ரிஷபம் பாருங்கள், மிதுனம் பாருங்கள். இந்த ரிஷபம் 1, மிதுனம் 2, விருச்சிகம் 3, தனுசு 4, மகரம் 5, இந்த 5 ராசிலையும் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, நல்லா அமையும், நல்ல வரணம் அமையும். பாக்கி ராசியெல்லாம் பார்க்காதீங்க. பாக்கி ராசியெல்லாம் பார்த்திங்கன்னா இது 7.5 சனி, செம்ம சனி நடந்துகிட்டு இருக்குது, இதுவும் 7.5 நடந்துகிட்டு இருக்குது, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகாது. அப்புறம் கடகம் பார்த்திங்கன்னா அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து கண்டக சனி வரும்போது இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிங்கன்னா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடகம் வேண்டாம். கடகம் செட் ஆகும் உங்களால், இந்த வருஷத்தில் வேண்டாம். இந்த உங்களுக்கு 2வது ராசியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், செட் ஆகாது. அதான் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு விருச்சிக ராசி, தனுசு ராசி, அப்புறம் மகர ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, இந்த ராசியில் பார்த்து பொருத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும், கல்யாணம் பண்ணலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகளும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பார்த்திங்கன்னா 8வது வீட்டில் இருக்காரா. அப்புறம் மே 9, இந்த வருஷம் மே 1ஆம் தேதி குரு வந்து உங்கள் 9வது இடத்துக்கு வந்துடுவார். அப்போ நல்லாயிருக்கும். குரு 9ஆம் பார்ப்பார், உங்களுக்கு நல்லாயிருக்கும் கன்னிராசிக்கு. இப்போ இந்த ஒரு 2-3 மாதத்துக்கு உங்களுக்கு அலைச்சலும் செலவும் அதிகமாக இருக்கும்.
இப்போது உங்கள் ராசி பார்த்திங்கன்னா 8ல் மறைஞ்சிருக்காரு குரு. மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கும். அதேமாதிரி வரவுகளும் வரும். வரவும் வந்துக்கிட்டே இருக்கும், செலவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு மே மாதம் மாறுறாரு குரு. அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்புறம் வெளியில் ஃபங்க்ஷனுக்குலாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அப்புறம் உங்கள் வீட்டில் மனைவி, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும். 8ல் குரு இருக்கும்போது பிரச்சனை வந்திருக்கும், 9ல் குரு மாறும்போது அதெல்லாம் சரியாயிடும். அப்புறம் உங்கள் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வரன் அமையும். ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், நல்ல வரன் அமையும். இப்போ கன்னி ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா கல்யாண வயசில் வந்தாங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல வரன் அமையும். நான் சொன்னபடி ரிஷபம், மிதுனம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த ராசியை பாருங்கள். எந்த பிரச்சனையும் வராமல் உங்களுக்கு நல்ல ஒரு வர்ணம் அமையும். வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்ல சந்தோஷமாக போகும் வாழ்க்கை. இப்போ குரு வந்து உங்களுக்கு மே மாதத்து மேலே 9வது வீட்டுக்கு வரும்போது கல்யாணம் ஆனதுன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். உடனே ஏன்னா குரு வந்து உங்கள் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 1 2 3 4 5ஆம் பார்வையாக அவங்க வீட்டை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அவங்களே கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் யாரையா கடன் கொடுத்துருப்பீங்க, ரொம்ப நாளாக கேட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க. மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே வழிக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் குரு 9ல் வரும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் தங்க நகைகள் வாங்குவீங்க, ஆபரணம்லாம் வாங்குவீங்க. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு அமையும். மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலை பாக்கியிருந்ததுன்னா முடியும். அப்புறம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கூடும், சம்பள உயர்வு கூடும். அப்புறம் புதுசாக வீடு வாங்கிறதுக்கு அமைப்பு இருக்குது, புது மனை வாங்கிறதுக்கு அமைப்பு இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம். அப்புறம் அந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணம் அமையும். ஏன்னா ராகு வந்து மீனத்தில் இருக்கார், அதுவும் உங்களுக்கு நேர ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால வெளிநாடு பயணம் அமையும். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா செம்மத்தில் கேது இருக்கிறதுனால பயங்கர கோபம், டென்ஷன், கொஞ்சம் மனக்குழப்பமெல்லாம் வரும். இப்போ யாராவது எதுவும் சொன்னால் உடனே வந்துட்டு எதிர்த்து பயங்கரமாக பேசுவீங்க, டென்ஷன் ஆகி பேசுவீங்க. இப்போ அந்த மாதிரிலாம் பேச வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசுங்க. ஏன்னா அவங்க ஏதாவது சொன்னது நல்ல காரியமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து அதை யோசிக்காமல் பேசுகிறீங்க. அப்புறம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்ப்பீங்க, அவங்க நல்லது தான் சொல்லியிருக்காங்க, நம்ம பேசிட்டோம்லன்னு. அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நிதானமாக கொஞ்சம் முன்கூட்டி யோசனை பண்ணி பேசுங்க. அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும். ஏன்னா செம்மத்தில் கேது இருக்கிறதுனால, ராகு 7ல் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா சந்தேகங்கள் வரும். சந்தேகம் வரும்போது பெருசாக வரும். அதனால் விட்டு கொடுத்து போங்க. இந்த வருஷத்தில் லவ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் லவ் பண்ணுறது வந்து தவறான இடத்துல கொண்டு விட்டுடும். லவ் பண்ணாதீங்க. இந்த வருஷம் உங்கள் லவ்வே வேண்டாம். இந்த வருஷம் உங்களுக்கு வந்து இறை வழிபாடு அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறையா தூரம் கோயிலுக்கெல்லாம் சென்று வருவீங்க, அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் போகிறது நல்லது தான். ஏன்னா பழைய கோயிலெலாம் போய் பார்த்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு, கன்னி ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து அப்படியே கொண்டு போயிடுவீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தயங்க மாட்டீங்க, அந்த பிரச்சனையை சமாளித்து கொண்டு போயிடுவீங்க. அதுக்கான மன தைரியமும் தெம்பும் கிடைக்கும். இந்த வருஷம் பழைய கடனை அடைப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் யாரோட பார்ட்னரோட பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து ஷேர் உங்களுக்கு ஒரு வரக்கூடிய பங்கு இந்த வருஷம் வரும். அப்புறம் கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இந்த ஆண்டு தொலைதூர பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த வருஷம். அதாவது இந்த வருஷம் தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். இப்போ ஏதாவது ஒரு செய்தியை விட்டு உங்களை தள்ளி போயிருக்கு, யாராவது தள்ளி போயிருப்பாங்க. யார்கிட்டாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு உதவி கேட்டிருப்பீங்க, அவங்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த உதவி வந்து உங்களுக்கு தானாக தேடி வரும் இந்த வருஷம். உங்கள் வந்து ஆஃபீஸில் உங்களை அலக்கழிச்சிருப்பாங்க, உங்களை வந்து ரொம்ப மோசமான முறையில் பார்த்துருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இடம் மாறி போயிடுவாங்க.
அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாதகமாக இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் வேலை பார்க்குற இடம். இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2024 உங்கள் அடிப்படை தேவைகள், உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறும் ஆண்டாக இருக்கும். உங்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவீங்க. செல்வாக்கு கூடும் இந்த வருஷம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னா உடனே செஞ்சுருங்க, தாமதம் பண்ணாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், கொஞ்சம் நேரம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு தாமதப்படுத்தாதீங்க. ஒரு காரியத்தை செய்யணும்னா உடனே முடிவு பண்ணி செய்ய பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தாமதம் பண்ணிங்கன்னா அந்த வெற்றி கிடைக்காது. ஏன்னா அது லேட்டாகிடும், லேட்டாக தான் கிடைக்கும். அப்புறம் உடனே கிடைக்காது. அப்புறம் அதனாலேயே உங்களுக்கு மன உளைச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செம்மத்தில் கேதுவும் 7ல் ராகு இருக்கார், பார்த்துங்க. இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கடனை தவிர்த்துருங்க. முடிஞ்ச உடனே கடன் வாங்காதீங்க. அப்படியே கடன் வாங்கி பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்ததுன்னா ரொம்ப கடன் வாங்காதீங்க. ஒரு கொஞ்சமாக கடன் வாங்கி பிஸ்னஸ் தொடங்குங்க, நல்லபடியாக அமையும். ஏன்னு கேட்டிங்கன்னா செம்மத்தில் கேதுவும் 7ல் ராகும் இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பதற்றம், படபடப்பு ஏற்படுத்தும். அதுலேயே வந்துட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸை ஒழுங்காக பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகமாக கடன் வாங்காதீங்க, கொஞ்சமாக கடன் வாங்கி பண்ணுங்கள். அப்படியே அந்த பிஸ்னஸ்ஸு டவுன் ஆனாலும் நீங்கள் அந்த கடனை வேலைக்கு போய்கிட்டு அடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் கடன் வாங்குறத அதிகமாக வாங்காதீங்க. அப்புறம் கன்னிராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பழைய நினைவுகள் எதுவும் ஞாபகப்படுத்தாதீங்க. ஏன்னா அப்படி ஞாபகப்படுத்திங்கன்னா கணவன் மனைவிகளை சண்டை வர்றது வாய்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா கேது செம்மத்தில் இருக்கார், ராகு 7ல் இருக்கார். குழப்பத்தை உண்டாக்கி விட்டுருவார். குழப்பத்தை உண்டாகிட்டுனா கடைசியில் ரொம்ப தீராத குழப்பமாக இருக்கும். அதனால் வந்துட்டு பழைய விஷயத்தை எதுவும் ஞாபகப்படுத்தாதீங்க. அப்படியே புதுசாக என்ன பேசணுமோ அப்படியே பேசிட்டு போயிட்டே இருங்க. அப்போ தான் அவங்க குடும்பம், கணவன் மனைவிகளில் சீராக இருக்கும். நல்ல ஒத்துமையாக இருக்கணும்னா பழைய விஷயம் எதுவும் ஞாபகப்படுத்தாதீங்க. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இப்போ யாரும் அக்கம் பக்கத்து பிரச்சனை வந்ததுன்னா சமாதானம் பண்ணுறதுக்கு போகாதீங்க. நீங்கள் சமாதானம் பண்ண போனீங்கன்னா அந்த பிரச்சனை நீங்கள் தான் தூண்டிட்டுறீங்க, நீங்கள் உங்களால் தான் வந்தது அப்படிங்கிற மாதிரி பிறண்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அக்கம் பக்கத்தில் சண்டை நடந்தால் நீங்கள் கண்டுக்காதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் போகாதீங்க. உங்கள் வீட்டில் வேறு யாரும் இருந்தால் போய் சமாதானம் பண்ண சொல்லுங்கள், நீங்கள் போய் பண்ணாதீங்க இந்த நேரத்தில். கன்னிராசி வரவங்க கூட்டு தொழில் பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தில் பிரியறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா செம்மத்தில் கேது 7ல் ராகு என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுருவார். உங்களுக்கு தெரியாமல் அவர் எதை பண்ணிட்டாரு, அவருக்கு தெரியாமல் நீங்கள் எதை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை வரும். அதனால் கூட்டு தொழில் இந்த வருஷம் பிரியறது வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் நெருக்கமான ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. எல்லாமே வெளிப்படையாக பேசிக்கங்க. எல்லாமே வெளிப்படையாக பேசிக்கிட்டிங்கன்னா புரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. அப்புறம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அனுசரித்து போயிடுங்க. முக்கியமான முடிவெல்லாம் எடுக்காதீங்க. அப்படி இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது வழியாக பாருங்கள். பார்த்திங்கன்னா இப்போ வந்து கூட்டு தொழில் அமோகமாக இருக்கும், நல்ல வெற்றியை கொடுக்கும். இந்த நேரத்தில் வந்து ஏன் கூட்டு தொழில் புரியும்னு கேட்டிங்கன்னா ஞாபக சக்தி குறையும், மறதி அதிகமாக இருக்கும். இப்போ மறதி அதிகமாக இருக்கனால நீங்களும் அவங்க எதிர உள்ளவங்க ஒழுங்காக தான் பண்ணியிருப்பாங்க, நீங்களும் மறந்துட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா செம்மத்தில் கேது 7ல் ராகு இருக்கிறதுனால இப்போ மறந்துட்டு கேட்குறதுனால தான் இந்த பார்ட்னர்ஷிப்பு புரியக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி டேட்டு போட்டு, தேதியை போட்டு, டைம் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மறந்தாலும் அதை பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கிடலாம். அப்போ இப்போ உங்களுக்கு வந்து பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்டில் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போய் விளக்கு போடுங்க, நல்லது. அப்புறம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு தொழில் பண்ணுறோம், 10 பேருக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எங்கே போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் செம்மத்தில் கேது ராகு 7ல் இருக்கிறதுனால திருப்பாபுரம் போயிட்டு வாங்க. திருப்பாபுரம் போய் அங்கே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த ஸ்தலத்தில் போயிட்டு அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும். போய் வழிபட்டுட்டு வாங்க, நல்லது. அப்புறம் இந்த வருஷம் உங்களுக்கு என்ன நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு
மனநோய் தான் அதிகமாக வரும். ஏன்னா சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால, ராகு 7ல் இருக்கிறதுனால மன இறுக்கம், பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிறது, இந்த மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பார்த்து நிதானமாக இருந்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து தவிர்க்கலாம். அப்புறம் கன்னி ராசி நேயர்களே, என்னோடய சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல்னு பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் கன்னி ராசி நேயர்களே.